அண்ணே 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 இந்த மைக்கை போடுங்கண்ணே அண்ணே இவங்க கிருத்தனை முடிச்சவங்களா இருக்கிறாங்க டேய் டேய் யாரா யாரா இங்க டேய் WWE Championship Smack from the top at the Smack டேய் டேய் நீ தான் மட்டடி மருதமணியா நான் தான் ஒன்ன பார்த்தா காட்டு பண்ணி மாதிரி இருக்கு இன்னொன்னு பார்த்தா சுடுகாட்டுல எந்த டேய் ஏய் சொல்றா இங்க இருங்க சார் சொல்லுங்க சார் ஒரு இத எங்கன சார் வைக்கிறது ஐயோ டேய் இது என்னது இதா என்னத்த சொல்றது குஞ்சு டாப் குஞ்சு மேல டாப் ஆக்கிற ஏய் சரி அத எதுக்கு கோழி குஞ்சு மேல வைக்கணும் இந்தடா வாய் மாஸ்க்டா அது கமான் போட்டுக்க நல்லா போட்டுக்க ஐயோ மூத்ர எவன் கொஞ்சம் இங்க கொண்டாந்து வச்சதே எதிரே எடுத்துட்டு வந்திருக்க யாரடா எடுவட்ட பிள்ளைங்க வா டேய் சார் அண்ணே அண்ணே இந்த மைக்க போடு அண்ணே ஹலோ ஐயா தலைவா சார் என்ன சார் ஏய் நில்லுங்கடா சார் படுத்துக்கிட்டு அண்ணே இந்த மைக்க போடு அண்ணே ஹலோ ஆவ் பா டேய் ஆடாதேடா ஆடு அடிப்பலடா சார் என்ன சொல்லுங்க ஏய் இருங்கடா சார் ஓ குருவே தம்பி ஏய் இருடா சத்த பொறுங்கடா ஐயரா மிஸ்டர் மார்கென்ட்ரி சார் ஏய் நான் அது இல்லடா டேய் இங்க வா நில்லுங்கடா ஒரு இடத்துல ஏய் அட பாரு ரெப்ரிக்கு கோவம் வருதுடா ஏடா ரெப்ரி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கா ஏவாரு ஒழுங்கா விதிமுறைக்கு கட்டுப்பட்டு ரெண்டு பேரும் நடக்கணும் சார் சரியா ஓகே யாரு விதிமுறை என்னன்னு சொல்றேன்னு முதல்ல அதை கேட்டுக்க சொல்லுங்க சார் இவன் யாரா இடையில கண் பார்வை வாங்க பூண்டு கிலோ 100 ரூபா பூண்டு கிலோ 100 ரூபா வாங்க பூண்டு என்னடா பூண்டு வியாபாரம்லாம் பாக்குறீங்க சார் சொல்லுங்க சார் விதிமுறையை சொல்றேன் ஒழுங்கா கேட்டுக்க ரிப்ரி தலால எங்க இருந்த ரிப்ரி இவங்க விதிமுறை தேவையில்லாம சார் கோச்சிக்கிறாதீங்க நீங்க ஏன் சார் மண்டையில அடிக்கிறீங்க நீங்க மண்டையில அடிங்க நான் டேய் டேய் கார்த்தி என்னமோ சொல்ல வராங்க ஏய் அண்ணே சுத்தி ஒழுங்கா பேசு ஒழுக்கமா பேசு யாரு சார் இத வச்சு நான் என்ன பண்ணேன் நீ தூங்குறா இல்ல சார் அட சொல்றத கேளுங்க வாடா சார் மட்டடி மருதமணி சார் உங்க மட்டையை நீங்க ரொம்ப யூஸ் பண்றீங்க இது தேவையில்லாத ஒண்ணு உங்களுக்கு விதிமுறையை சொல்றேன் கேட்டுக்குங்க ஓகே சரியா டேய் சார் சார் இது படி சொல்லுங்க சார் ஏன் உனக்கு படிக்க தெரியாதுல்ல எனக்கு தெரியும் எனக்கு புத்த மாட்டேங்குது சார் ஏய் இங்க வாடா இங்க நீ என்ன பண்ணானு கொண்டாந்து அன்பளிப்பு கொடுக்குற யார் அன்பளிப்பு கொடுத்தது யாரு டேய் மருதமணி தாவுடா தாவு அவன் தாவி அடிச்சிருவான் அவளை முடிஞ்சு என்ன செய்யற நாய்க்குட்டி மாதிரி தெரியுது என்னது பேர் வாசிக்கிறதுக்கு தான் கேப் விட்டியா பாரு படி நீயே படி உனக்கு தான் கொடுத்துருக்கா வா படி தூத்துக்குடி கொத்தனாரு தூத்துக்குடி கொத்தனார்ல அப்புறம் தூக்கோட குத்துனார்ல இத்தனை நாள் எங்கனே இருந்த ஏய் தனால ஏய் படிடா டிரைவர் பிரசாத் பாலமுருகன் இம்மானுவேல் 200 ரூபாய் எனக்கு அன்பள் பழங்கிறார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் என் நஞ்சார்ந்த மனமார்ந்தே தெரிவித்துக் கொள்கிறேன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி ரைட்டு முதல்ல இங்க வா இருடா உள்ள வச்சுக்க பத்திரமா என்னங்க அதுக்குள்ள போய் திணிக்கிறீங்க நீங்க எல்லாம் உள்ள திணிக்கிறது இல்லையா கேளுங்கடா விதிமுறை பரவாயில்ல தெரியும் சொல்லுங்க சார் பலா சூப்பர்ரா ஏய் மட்ட சார் சொல்ற கேளு டேய் இங்க வாங்கடா விதிமுறையை கேட்கணும் இந்த கை முட்டிக்கு இங்கிட்டு தான் அடிக்கணும் கை முட்டியா ஏய் ஐயா நான் கை கச்சா இன்னைக்கு தான் முடிச்சேன் சார் அவங்க ரெண்டு பேரும் அத பண்ணாங்க நான் என்ன பண்ணனும் டேய் மருதமணி வா நம்பர் 1 கையடிப்போம் என்னடா ஏய் தாண்டா
கைமுட்டி சொல்லுங்க சார். எடுத்துக்குட்டி சார் கைமுட்டி சோத்தாங்கய்யா நிறுத்தாங்கய்யா சார். இந்த கை முட்டிக்கு இங்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓ சரியா? அதுல அங்கிட்ட யூஸ் பண்ணி தான் இந்த நிலைமையில இருக்கு. ஆமா எதை யூஸ் பண்ணணும்? என்னது? கையத்தான் யூஸ் பண்ணணும். சரியா? பிரியா இப்படி கஜா 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 இங்க வாங்கடா. அடுத்து சொல்றேன் கேட்டுக்க. சார் அது கிண்ணா கிண்ணா அதான் எவனாவது அடிச்சு ஒருத்தன் கீழே விழுந்துட்டானா 10 என்றதுக்குள்ள அவன் எந்திரிச்சா இந்த அடிச்சவே வின்னு. ஓஹோ ஒருவேளை கீழே விழுந்தவனுக்கு எந்திரிக்கலன்னா எந்திரிக்கலைன்னா அடிக்காதவன் வின்னு. கீழே விழுந்தா நீ கையில புடிச்சுக்கிறியா? ஏய் ஏய் இங்க இருங்க. முதல்ல 2 பேரும் சாமியை கும்பிடுங்க. சாமியை கும்பிடுங்க. மேட்ச் ஆரம்பிக்க போகுது. சாமி சே மாரியாத்தா. ஏய் என்னடா சரி எந்தடா எந்த அவங்களுக்கு ஐயோ அவன் கிடக்குறத பாருங்க. மூக்கு உடைச்சிருச்சுடா. டே ரெப்ரி அட மானங்கட்ட ரெப்ரி என்ன பண்றாங்க பாடுறா. வாடா. மணி அண்ணே நானும் அடிக்க வரட்டுமானே? யாரு? நம்ம ரெண்டு பேரும் சார் சொல்லுங்க சார் நேராச்சு இறக்கம். ஏய் பாரு அவன் தயாராயிட்டான். இங்க நீருடா. கூலிங் கிளாஸ் போட்டு பைட்டு போடுறவன கேட்டா பாக்குறேன். அண்ணே கேமராமேன் அந்த பக்கத்துல இருக்க கம்பி எடுத்துட்டு வாங்க. இவன் கையில கொடுப்போம். இசு வெட்டிக்கிட்டே இருக்கு இவனுக்கு. சார் ஏன்டா ஒரு கம்பி இருக்கு சார்? ஏய் இல்ல வச்சிருக்கேன். அதுதானே கையை ரெடியாவே வச்சிருக்கேன். ஓகே ரெடி 1 2 3 சொன்னோனே 2 பேரும் சேர்ந்து அடிக்கணும். சார் சார் ஓகே இருங்க சார். ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கணுமா சார்? அங்க இல்லடா. இவங்க நீங்க 2 பேரும் அடிச்சுக்கணும். ஓகே ஓகே. நீ இங்க வா பின்னாடி வா. பின்னாடி வா. பின்னாடி வா. நீ ஏன் சொத்து இன்னைக்கு? கரெக்டா ரெடியா இருக்கீங்களா? ஓகே ரெடியா? 1 2 1 2 3 சொன்னோம்னா அடிக்கணும். ஆமா 1 2 3 ஏடா ரெப்ரிய போட்டு பொளக்குறிய? டே ரெப்ரி ஆனா லூசு பையனா அவரை ஏன் போட்டு அடிச்சியே? புது Dress போடுவியா? புது Dress போடுவியா? என்ன புது வண்டியா? நீங்க தானே சார் அடிக்க சொன்னீங்க? டேய் நீங்க 2 பேரும் அடிச்சாதான்டா கப்பு வாங்க முடியும். என்னடா போட்டு அடிக்கிறீங்க? நீங்க அப்படி சொல்ல வேண்டியானே. நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா கப்பா தருவீங்களா சார்? அண்ணே கப்பு உற்பத்தி ஆகுது. மணி அண்ணே அடிச்சா கப்ப பொளக்குமானே? ஐயோ மணி சார் சொல்லுங்க சார். டேய் மணியண்ணா கச்சா 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 கச்சா. டேய் என்னடா நடக்குது? டேய் இவன் கேடி. வாங்க அடி. ஐயோ வீசுது மூத்திர கொளுத்தி அடிக்குது. எவே வச்சிருந்தானே மூத்திரத்தை ஒழுங்கு விட்டு நான் தாண்டா வச்சிருந்தேன். அதான வாங்கடா. சார் சொல்றத கேளு. அட்டென்ஷன்ல இல்ல. என்னப்பா? நீங்க தானே அட்டென்ஷன் சொல்ல சொன்னீங்க. சிக்கன் பிளிங் டாப் பிரியாணி முட்டை. போடு. ஏலம் சார் ஏலம். பார்வை. ஆனா லூசு முண்டை எங்க நின்னு கத்துற? எங்க என்ன பண்ண இப்ப? மைக்கில ஏலம் விட்ட மண்ட மைக்கில. எந்த மைக்கு? மண்ட மைக். அதுக்கப்புறம் அப்புறமா பேசுறியே. போ. யாரு? சார் நீங்க 2 பேரும் அடிச்சுக்கணும். என்கிட்ட நாங்க வரக்கூடாது. 2 பேரும் தான் சார் இப்படி நாளா அடிச்சிட்டு இருக்கான். ஓ காட். ஏய் வரமணி மட்டடி. அவன் பின்னாடி குத்தி விளையாடிட்டு இருக்கான் சார். தம்பி முன்னாடி தான் அடிக்கணும் தம்பி, பின்னாடி அடிக்க கூடாது. சார் எனக்கு முன்னாடி அடிச்சு பழக்கம் இல்ல சார், பின்னாடி தான் சார். ரெப்ரி ரெப்ரி நடுவுல அடிக்கலாமா ரெப்ரி? நடுவுல யார் அடிக்க போறது? இருக்கடா ரெடிடா. ரெடி போலாமா? ஓகே ரெடியா? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அடிடா. அடிங்கடா. அடி. அட ரெப்ரி கிட்ட நீ ஒதுக்குடா. தேவைக்கு சண்டைக்கு இல்லடா, கொக்குக்கு கண்ணி வைக்க வந்திருக்காங்கடா. ஏண்டா ரெப்பரிய வச்சு சடங்கு சுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா நான் சண்டைக்கு வரல. ரெப்ரி அண்ணன் நம்ம சொல்ல வருது சொல்லட்டுமே. டேய் இங்க வாங்கடா. நீ என்ன ஏன் பின்னாடியே ஒளியறிய? உங்க முன்னாடி வரலடா.
அவன் என்ன கும்மாங்குத்து குத்துருவான். அவன்கிட்ட மாட்டி விட்டு எதை அடி வாங்க வைக்க போறியா நீ? ஏன் நீ போட்டி போட்டது இல்லையா? இப்போ ஒழுங்கா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒழுங்கா அடிக்கிறிய? இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ரெடியா? மறுபடியும் 1 2 3 சொல்லுவேன், ஒழுங்கா அடிக்கணும். ரெடியா? கட்டி பூடி கட்டி பூடி கண்டபடி கட்டி பூடி எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன். அந்த இடத்தில் நண்டு ஓடிப்பேன். ஓடி ரொம்ப நேரம் ஆச்சுடா. ஏண்டா பொம்பளை பிள்ளைக்கு எனக்கு வித்தியாசம் தெரியலையாடா? நீங்க எப்ப சார் வந்தீங்க? கண்டுபிடிப்பேன். ராக்கோழி 2 முழிச்சிருக்கு கண்ணூடான பறிச்சிருக்கு ராக்கோழி 2 முழிச்சிருக்கு கண்ணூடான பறிச்சிருக்கு உள்ளாடைதான் நெருப்பா கொடுக்க நடிச்சாமலே செத்தாதா ரெப்ரி இன்னொரு பாட்டு பாடட்டுமா ரெப்ரி? அடையாளம் தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்கான்டா அவன். மாசி மாசம் மாளான பொண்ணு மாமே எனக்கு தான் நானே இஞ்சி நான் மொச்ச பயிரை திங்காத மொச்ச பயிரை திங்காத நிலவு பத்தாச்சு போங்க எடுக்க எடுக்க வெக்கம் படருது படருது இறுதிச்சடங்கு காலை 6 மணிக்கு. மரண அறிவிப்பு. மட்டடி மணிம மருதமணியானது அவரது உடலது நல்லடக்கமானது சுடுகாட்டில் கிடந்த மாதிரியே கிடக்கிறான் பாரு. மோரைய பாரு, ஊத்துக்கிட்டு பாருங்களேன். சுடுகாட்டில் கிடக்கிற மாதிரியே கிடக்கிறான் பாரு. என்ன என்ன கனவு அவங்க சும்மா இருந்தாலும் இவங்களுக்கு 2 பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க. வாழ்க்கை ஒரு கனவு தானையா ஒன்றை உந்தன் மன்னன் கேட்டது. டேய் உங்க 2 பேருக்கு ஒரு ஆஃபர் தரேன். வா நினைக்காதீங்க. வா ரெப்ரி எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைடா. என்ன என்ன? நீ சண்டையை கூட்டி வந்தியா 2 பேத்தையும் கூட்டி விட வந்தியாடா? எனக்கே தெரியலடா. சாமி சொல்லுங்க. ரெப்ரி இல்லம்மா ரெப்ரி. யாரு? டேய் லைன் அங்கே விடாத, இங்க பாருங்கடா, என்ன பாருங்கடா 2 பேரும். என்னடா உனக்கு என்னடா பண்ணுது? வேர்த்து ஊத்துது. வேர்த்து ஊத்துதா? டவுசர் வேட்ட டைட்டா பண்ணி கச கச கசன்னு இருக்கு. கரட்டி போட்டு கீழ நில்லு. இங்க பாரு 2 பேருக்கு ஒரு டேய் என்னடா சொல்லுங்க. 2 பேருக்கு ஒரு ஆஃபர். இவ்வளவு சும்மா இருக்க மாட்டாங்க போல் இருக்கு. அம்மு குட்டி எவன் ஜெயிக்கிறானோ
2 பேர்ல போட்டி போட்டு எவன் ஜெயிக்கிறானோ மதுரை அவன்ல ஒரு ஆளு 2 பேரையுமே கூட்டிட்டு போலாம். அதான் ஆஃபர். ரெடியா? அப்ப நான் சகல. ரெடியா போலாமா? போலாம். ரெடியா? மறுபடியும் ஒன்று சொல்லவா? ஓகே ஓகே. ஹலோ மதுரை பாக்ஸிங்க்கு கிரிக்கெட் க்ளோஸ் போட்டு வந்தவங்க வைக்கதாட்டா எடுவட்ட பண்ணி சொல்லுங்க. வாங்க டே ரெப்ரி வாடா செல்லம் வாடா. எனக்கு ஒரு சந்தேகம், 2 பேருமே தோத்து போயிட்டா உங்களை கூட்டிட்டு போயிடலாமா? அதைத்தானே நான் லைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வா இவ்வளோ நேரம் சார் தம்பி என்னங்க சொல்ல வர? இங்கே மதுரை கார்த்திக் அவர்கள் இங்கே பப்புனாக நடிக்குமே எனது அன்பு அண்ணன் மருதமணி அவர்களுக்கு 250 ரூபாயும், எனது அன்பு தங்கை சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்களுக்கு 250 ரூபாயும் அன்பளிப்பாக கொடுத்த எனது அன்பு நண்பர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது அன்பு தங்கச்சி மருதமணி அண்ணன் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. தம்பி பாதி கணக்கு போடாதீங்க. வாரு ஆளுக்கு உங்களுக்கு அடி வாங்குற எனக்கு ஒரு ஆள் பாராட்டிய அன்பளிப்பு கொடுத்துருக்கு. நாடக உலகின் மிகச்சிறந்த ராஜபாட்டு, மிகச்சிறந்த நாரதர், எனது அன்பு தந்தை இசைப்புயல் வெங்கடேஸ்வரன் அவர்கள் ரூபாய் 500 அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்துறார். நல்லா ஜோரா கைதட்டு 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 கைதட்டுதா. அடி வாங்குறவனுக்குலாம் கை தட்டல போடா. கைதட்டுங்கிறேன். அந்த அப்பத்தா நல்லா கைதட்டுற மாதிரி எடுத்துட்டு வந்து மூக்குக்குள்ள விரல விடுவார். அதான் அது ரைட். எல்லாருமே அன்பளிப்பு கொடுக்கலாம். எல்லாருமே அன்பளிப்பு சொல்லிக்கிறேன் சார். சொல்லு. எனக்கும் எனது செய்யப்பெரிய அவர்களுக்கும் ஆளுக்கு 250 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய மதுரை கார்த்திக் எனது அன்பு தம்பி அவர்கள் அன்பளிப்பு வழங்கியவர்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி வணக்கம். எங்களுக்கெல்லாம் அன்பளிப்பு வழங்க காத்து கொண்டிருக்கும் ராஜபாட்டு நாரதராகிய எனது அன்பு தம்பி வெங்கடேஸ்வரன் எல்லாத்துக்கும் ஆளுக்கு 500 தருவார். இப்ப இவருக்கு ஊம்புறவர் கொடுத்திருக்காரு. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் மருதமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. இங்கே மறு பப்புனாக நடிக்கும் எனது அன்பு தம்பி நண்டுபாலா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. பார்த்தா தம்பி மூலம் அரங்கேற்றான். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க கை தட்டுங்க. நண்டுபாலா அவர்களுக்கு சிறப்பு 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 நன்றி நன்றி. பொன்னாடை போற்றி பெருமை சேர்த்து காக்கில பத்து விழா குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு டே ரெப்ரி 2 பேரும் நன்றி சொல்லிட்டு இருக்க. அவன் என்ன பண்ணிருக்கான் பாரு. நான் எதுக்குடா வந்தேன்? நான் இங்க எதுக்குடா வந்தேன்? ஐயா அவனுக்கு போடாதீங்க, பொன்னாடை போடாதீங்க. அவதாளுக்கு எங்க மருதமணியாக நடிக்கும் மருதமணியாப்பா பப்புன் மருதமணியாக நடிக்கும். மருதமணி தான்டா நடிக்கிறேன். மருதமணியாக நடிக்கிறேன். என்னடா யாரு? எங்களுக்கெல்லாம் நான் எனக்கு பொன்னாடை ஊத்திட்டாங்க. போட சரியா இல்லைன்னா நான் ஆளை கூட்டி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய அடி சிவி சிறுகரத்து சிங்காரி இன்னும் பேரவே சொல்லல நானு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் இந்த கிராமத்தர்களுக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கும் இங்கே நடிப்பதற்கு வாய்ப்பளித்த எனது அன்பு தம்பி கீழே கொடுமலூர் சேர்ந்த கனி அவர்களுக்கும் இங்கே எங்களை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக அங்கங்கே அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பி அருண் அவங்க பேர் என்ன தினேஷ் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய நாடக கலை உலகில் நாரதராக வேடந்தாங்கி நடிக்கக்கூடிய தம்பி வெங்கடேசன், ஆவியூர் தம்பி கார்த்திகேயன், இன்னும் அன்பு தம்பிகள் மச்சான் டிஎம்இ மணிகண்டன் மச்சான் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறது பாசமிகு என்று உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை கிராமிய பாடகர் டிஎம்பி மணிகண்டன் அவர்களையும், ஜி தமிழ் பிரகாஷ் அவர்களையும், கேமராமேன் இந்தியன் படம் பார்ட் 2ல அசிஸ்டன்ட் கேமராமேன் அவர் பண்ணிய அன்பு மாப்பிள்ளை கணேஷ் செல்வம் அவர்களையும், உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அன்பு அண்ணன் ஸ்ரீதர் அவர்களையும் அன்போடு நமது கிராமத்தின் சார்பாக வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, நல்லது, வணக்கம். ஆமா, இப்ப கடைசி வேற 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க, எண்ணெயை போட்டு தான் அடிப்பாங்க. அதனால அப்படியே போட்டுடலாமா? சொல்றேன், 2 பேரும் போடலைன்னா உங்களை தான் கூட்டிட்டு போவோம். கச்சேரியை விட்டு நான் எதுக்கு இங்க வந்தேன்? சரி, நான் என்ன நோக்கத்தோட வந்தேன்? சரி, இந்த மாடு காலைக்கு தெரியுது, நல்லா தெரியுது. எதுக்கு வந்தேன், ஏன் வந்தேன்,
என்ன காரணத்துக்கு வந்த வந்தேன் வந்தவங்க அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி சரியா அரிசி விசிறுகரத்து சிங்காரி